வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உள்ளம் உனக்காக கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்படியே மேலும் 4 நாட்கள் கழிய அவளை பரிசோதித்த டாக்டர் பாலசங்கர், நீங்கள் நன்றாக குணமாகிவிட்டீர்கள் பவதி. நெற்றிக் காயமும் காலும்தான், அதுவும் சீக்கிரமே சரியாகிவிடும். இனி வாக்கர் இல்லாமல் நடந்து பழகுங்கள். பட் நர்ஸ் கூட இருக்கும்போது மட்டும், சரியா? நீங்கள் விரும்பினால் இன்னும் 2 நாட்களில் டிஸ்சார்ஜ் ஆகிவிடலாம். கால் கட்டை கூட அன்றே நீக்கிவிடலாம் என சொல்ல பவதியின் முகம் மலர்ந்தது. அப்பாடா, இந்த ஹாஸ்பிட்டல் வாசத்தில் இருந்து விடுதலை என்றெண்ணியவளுக்கு இந்த மகிழ்ச்சியை உடனேயே புவனரஞ்சனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென பெரும் உந்துதல் ஏற்பட மாலையை நோக்கி காத்திருந்தாள். அவனை நேற்று காலை பார்த்தது. மாலை ஏதோ அவசர மீட்டிங் என்பதால் வர முடியாது என்று சொல்லி சென்றவன் காலையும் வரவில்லை. இன்று மாலையாவது வருகிறானோ என்னவோ என்று காத்திருந்தவள் அவன் வழக்கமாக வரும் நேரம் தாண்டவும் சோர்ந்து போனாள். மனதை மாற்ற முயற்சியாய் நர்ஸின் தோளை பற்றியவாறு நடந்து பழகியவள் இன்னொரு நர்ஸ் வந்து, பூஜா, உனக்கு ஃபோன் எனவும், நீங்கள் போய் பேசிவிட்டு வாருங்கள், நான் இந்த சுவரை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன் என புன்னகையோடு அனுப்பி வைத்தாள். சுவரை பிடித்தபடி மெல்ல நடந்தவளின் முகத்தில் பலமான சிந்தனை ரேகை படர்ந்திருந்தது. சென்னையில் இருந்து கிளம்பி வந்து இன்றோடு 18 நாட்கள் ஆகிவிட்டன. நேற்று சித்தி 2 வாரம் முடிந்து 2-3 நாட்கள் ஆயிற்று. என்று கிளம்புவதாக இருக்கிறீர்கள் என மெயில் அனுப்பியிருந்தார்கள். இன்னும் 1 வாரமாகும் சித்தி என ரிப்ளை செய்திருந்தாள். நாகு தாத்தாவிடமும் அதையே தான் சொல்லியிருந்தாள். மெலிதான தட்டலுக்கு பின் கதவு திறக்கப்படும் ஓசை காதில் விழுந்தும் கூட அவள் சிந்தனை கலையவில்லை. நர்ஸாக இருக்கும் என எண்ணியவாறே தன்னுள்ளே யோசித்தவாறே நடந்து கொண்டிருந்தவள், பவதி என்ற புவனரஞ்சனின் ஆச்சரியமும் உற்சாகமுமான குரல் கேட்டு வினாடியில் முகம் மலர சட்டென திரும்பினாள். வந்துவிட்டீர்களா என ஆவலாக கேட்டவாறு அவனை நோக்கி சட்டென 2 எட்டு எடுத்து வைத்தவள் பிடிமானத்திற்கு சுவர் இல்லாததால் தடுமாறி விழப்போனாள். ஒரே எட்டில் அவளை தாங்கி நிறுத்தியவன், பாத்துமா, என்ன அவசரம் என கனிவோடு கடிந்தவாறு அவளை பற்றியவாறு கட்டிலில் அமர வைத்தான். ஏன் லேட், இன்றைக்கும் வரவில்லையோ என நினைத்தேன் என்றாள் அவள். குறையாக அவன் முகம் மிருதுவானது. நாற்காலியை அவள் அருகே இழுத்து போட்டு அமர்ந்தவன், முன்பே வந்துவிட்டேன் பவதி, பாலா ரொம்ப பிஸி, காத்திருந்து அவனை பார்த்து பேசிவிட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் என்றவன் சற்று நிதானித்தான். பாலா சொன்ன டிஸ்சார்ஜ் விஷயம் பவதி குணமாகிவிட்டாள் என்கிற இன்பத்தை தந்தாலும் அதன்பின் என்கிற கேள்வி பூதாகரமாய் அவனை தாக்கியது. அந்த யோசனையுடனேயே வந்தவனுக்கு பவதி நின்று கொண்டிருந்தது உவகையை அளித்தது என்றாலும் தன்னை கண்டதும் அவளது முகம் மலர்ந்த விதம் உவகையோடு நம்பிக்கையையும் உண்டாக்கியது. சித்தியிடம் வாதாடி சம்மதம் வாங்கி விடுவாள் என்கிற நம்பிக்கை எழ புதிய உற்சாகத்தோடு, என்ன லாயர் மேடம், நடந்ததெல்லாம் பிராக்டிஸ் செய்கிறீர்கள் போல, உங்களுக்கு லாயரா மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ண தெரியும் என்றல்லவா நினைத்திருந்தேன் என்றான் கேலியாக. என்ன செய்வது, இந்த அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்து எனக்கு மூச்சு முட்டுகிறதே என்றாள் அவள் அழுத்த குரலில். சரி வா என எழுந்தான் அவன். அறைக்கு வெளியே மாடி வராண்டாவில் சற்று நடக்கலாம் வா எனவும், நிஜமாகவா என ஆவலாக கேட்டவாறு எழுந்தவளை தோளில் கை போட்டு தடுமாறாமல் தாங்கிக் கொண்டவன் மெதுவாக அவளை வெளியே அழைத்து சென்று நடக்க வைத்தான். அப்பாடா, ரூமை விட்டு வெளியே வந்ததே எவ்வளவு நன்றாக இருக்கிறது தெரியுமா என சந்தோஷப்பட்டவளுக்கு தனது அறையில் இருந்த கோடியில் இருந்து மறு கோடிக்கு வந்தவுடன் மூச்சு வாங்கியது. என்னால் முடியவில்லை என்றாள் அவள் களைப்புடன். நெற்றியில் அரும்பி இருந்த லேசான அவளின் வியர்வையை தன் கை குட்டையால் உற்றி எடுத்தவாறே, இட்ஸ் ஓகேடா, தோ இந்த சேரில் கொஞ்சம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் என்றபடி சேரில் அமர வைத்தான் அவன். அவனையும் அறியாமல் டா போட்டு பேசியது தன்னை அறியாமல் தன் உள்ளத்தை நிகழ்த்துவதை உணர்ந்தவளாக புன்னகையோடு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தவளின் விழிகளில் மருத்துவமனையை ஒட்டிய பூங்கா படவும் பல நாட்களுக்கு பின் கண்ணில் பட்ட பசுமையும் உற்சாக சிறுவர்களும் உள்ளத்தை லேசாக்க ஆவலோடு பார்த்திருந்தாள்.
அவளது பார்வையை தொடர்ந்தவன் அவளின் ஆவலை கண்டு, வேண்டுமானால் நாமும் சென்று அந்த பூங்காவில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்து விட்டு வருவோமா பவதி என கேட்க, சட்டென பூவாய் முகம் மலர்ந்தாள் பவதி. அங்கே போகலாமா, நிஜமாகவா என கேட்டவளின் முகத்தை ரசித்தவாறு, கண்டிப்பாக போகலாம், 2 மினிட்ஸ் இங்கேயே இரு, வந்து விடுகிறேன் என்றவாறு அறைக்கு விரைந்து சென்றவன் வாட்டர் பாட்டிலுடன் அவளது ஸ்டோலுடனும் வந்தான். ஸ்டோலை அவளின் கழுத்தில் போட்டவன் லிப்டில் பத்திரமாக கீழிறக்கி பூங்காவுக்கு அழைத்து வந்தான். சில் என்ற மாலை நேர தென்றல் மலர்களின் மகரந்த வாசனையோடு முகத்தை வருடுவதை கண்மூடி நின்று ரசித்தாள் பவதி. அதை கண் மூடாமல் பார்த்து ரசித்தான் புவனரஞ்சன். மெதுவாக விழிகளை மலர்த்தியவளின் பார்வை அங்கிருந்த பல வண்ண மலர்களில் ஆவலுடன் பதிந்தது. அவள் விழாமல் இருக்கும் பொருட்டு தோளோடு அணைத்திருந்தவனின் பிடியில் நின்று கொண்டு இந்த தென்றலையும் மலர்களையும் ரசிப்பது எப்பேற்பட்ட அற்புத கணம் என்றெண்ணியவளுக்கு அவனை முதலில் நிலா வெளிச்சத்தில் தான் பிரமிப்புடன் பார்த்திருந்த தேவ கணம் நினைவு வர முகம் மேலும் கனிந்தது. ஏதோ உற்சாக கூச்சல் கேட்க சுய உணர்வுக்கு வந்தவளாக சப்தம் அந்த திசையை திரும்பி பார்த்தாள் அவள். அங்கிருந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த 2 சின்னஞ்சிறுமிகள் அதில் இருந்து குதித்து இறங்கி வாயிலை நோக்கி போட்டி போட்டு கொண்டு ஓடினர். புன்னகையோடு ஊஞ்சலை பார்த்தவளுக்கு அதில் அமர்ந்து காலை ஊன்றி தள்ளி ஆட வேண்டும் என்ற ஆசையும், கால் இப்போதிருக்கும் நிலையில் அது இயலாதே என்கிற ஏக்கமும் எழுந்தது. அவளின் ஆவலையும் ஏக்கத்தையும் கண்டவன் பொறுக்க மாட்டாமல், நீ ஏறி அமர்ந்து கொள் பவதி, நான் ஊஞ்சலை ஆட்டி விடுகிறேன், ஆனால் நீ மறந்தும் காலை கீழே ஊன்றிவிட மாட்டாய்தானே என்றவாறு ஊஞ்சல் அருகே அழைத்து சென்றவன் சற்று தயங்கினான். அவன் நின்று விட்டதன் காரணம் புரியாமல், என்ன யோசனை, ஊஞ்சலை ஆட்டி விடும் அளவுக்கு ஐயாவுக்கு பலம் இல்லையே என்ற கவலையா என கிண்டலடித்தவளை பார்த்து புன்னகையோடு விரலால் பத்திரம் காட்டினான் அவன். பிறகென்னவாம்? தன் தோள் அணைப்பில் நின்றிருந்தவளை கண்டு தயங்கினான் அவன். ஏற்கனவே நடக்க பயிற்சி செய்து களைத்திருப்பவள் அவள். முழு பலம் மீண்டு வந்திருக்காத நிலையில் அவளை ஆட்டிவிட்டால், தலை சுற்றி ஊஞ்சலில் இருந்து தடுமாறி விழுந்து விட்டால் என்ன ஆவது என தயங்கி நின்றான் அவன். என்னவாயிற்று என வியப்புடன் கேட்டவளிடம், பவதி, இன்னொரு நாள் வந்து ஆடலாம், சரியா என்றான் நயமாக. ஏனாம் என சிணுங்கியவள் சட்டென முகம் தெளிந்து, நான் மறந்தும் காலை ஊன்ற மாட்டேன், கவலைப்படாதீர்கள், அதான் ஆட்டிவிட வசதியாய் நீங்கள் மாட்டி இருக்கும்போது நான் ஏன் கஷ்டப்படப் போகிறேனாம்? சோ, காலை பற்றி கவலைப்பட வேண்டாம் என சிரித்தாள். முறுவலித்த போதும் வேண்டாம் என்றான் அவன். நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்திருப்பேன், நீங்கள் நான் ஆட்டி விடுவதாக சொன்னீர்கள், இப்போது ஆசை காட்டி மோசம் செய்கிறீர்கள் என சிணுங்கினாள் பவதி. அவன் தன் பயத்தை சொல்லவும், அதெல்லாம் நான் விடமாட்டேன், கம்பியை கெட்டியாய் பிடித்துக் கொள்கிறேன் என்றாள் அவள் சமாதானமாக. அவன் மேலும் தயங்கவும், எனக்கு ஆட வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறதே என விடாமல் சொல்லவும், சரியான பிடிவாதக்காரி பவதி நீ, ஆனால் வேண்டாம் ப்ளீஸ் என்றான் அவனும் பிடிவாதமாக. தன் பிடிவாதம் விட மனமற்றவளாய், அப்படியானால் நீங்களும் என் கூடவே உட்கார்ந்து ஆடுங்கள் என வழி கண்டுபிடித்தாள் அவள். 2 பேருமா என்றான் அவன் சந்தேகத்தோடு. ஊஞ்சல் தாங்குமா, குழந்தைகள் விளையாட கட்டியதாயிற்று என்றான் கவலையோடு. சிரிப்பு வந்தது பவதிக்கு. எல்லாம் தாங்கும், 2 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து விடலாம் என்றாள் உற்சாகமாக. சரி வா பிடிவாதக்கார பெண்ணே என சீண்டியபடியே அவள் ஏறி அமர உதவி செய்தவன் தானும் அமர்ந்து அவளை இடக்கரத்தால் பத்திரமாய் தோளோடு பிடித்து கொண்டு ஊஞ்சலை காலை ஊன்றி ஆட்டினான். இன்னும் கொஞ்சம் வேகமா? ஓகே. ஹை, செம ஜாலியா இருக்கிறது இல்லையா என பவதி ஊஞ்சல் ஆட்டத்தில் முழுமையாக லயித்து உற்சாகமாகிவிட, புவனரஞ்சனுக்கோ பவதியின் அருகாமை தடுமாற்றத்தை தந்தது. ஊஞ்சலே சற்று சிறியது. அதில் இடித்து கொண்டு அமர்ந்தபடி போதா குறைக்கே அவளை கெட்டியாய் பிடித்து வேறு கொண்டிருந்தவனுக்கு அவளின் அருகாமையும் மிருதுவான மலர் ஸ்பரிசமும் திணறடித்து எங்கோ மாயலோகத்திற்கு அவளை இழுத்து சென்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக கலகலவென சிரித்தபடி ஊஞ்சல் ஆட்டத்தை ரசிக்கும் அவளது அழகிய திருமுகம் அவனது கட்டுப்பாட்டை தூள் தூளாக்கி கொண்டிருக்க, எங்கே அவளை 2 கைகளாலும் இறுக அணைத்து மெத்தென்ற அந்த பூங்கன்னத்தில் பொது இடம் எங்கும் பார்க்காமல் இதழ் பதித்து விடுவோமோ என்கிற பயம் எழவும்,
சட்டென ஊஞ்சலை காலை ஊன்றி நிறுத்திவிட்டு எழுந்து விட்டான் அவன். தன்னை நம்பி தயங்காமல் உடன் வந்த பெண் இவள். போதும் பவதி என்றவனின் குரலில் வேண்டுகோளும் கட்டளையும் சேர்ந்தே இருந்தன. ம், சரி என இறங்க முயன்றவளை அடிபட்ட காலை ஊன்றாதேம்மா என்றவாறு இறக்கிவிட்டவன் மௌனமாக அவளை தோளை பிடித்து நடத்தி வந்தான். ஊஞ்சல் ஆடும்போது கவனம் எல்லாம் அந்த ஆட்டத்திலேயே பதிந்திருக்க அப்போது அவள் உணராத அவனது அருகாமை ஊஞ்சலை விட்டு இறங்கிய நொடி மனதில் பட அவள் முகம் செம்மையானது. பின்புறம் சாய்வாக வளைந்திருந்த அந்த சிமெண்ட் பெஞ்சில் அவளை அமர வைத்தவன் அவள் பாட்டிலுக்காக கை நீட்ட மூடியை திறந்து அவளிடம் நீட்டியபடி பக்கத்தில் அமர்ந்தான். குடித்துவிட்டு நீட்டிய பாட்டிலை வாங்கி மூடி அருகில் வைத்தவன் ஒரு கணம் அவளை ஆழ நோக்கினான். மெல்ல அவளது கரங்களை பற்றியவன் அவளது ஆச்சரிய பார்வையை தயங்காமல் எதிர்கொண்டு, பவதி, நான் உன்னிடம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பேச வேண்டும். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது பவதி, பிடித்திருக்கிறது, காதலிக்கிறேன், நேசிக்கிறேன் என்கிற வார்த்தைகளை எல்லாம் விட, இந்த வார்த்தைகள் தரும் அர்த்தங்களை எல்லாம் விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு உன்னை பிடித்திருக்கிறது பவி. நீ எனக்கு முக்கியமானவள், மேலானவள். உன்னை பிரிந்து வாழும் வாழ்வை கற்பனை செய்தால் எனக்கு உயிர் வரை கசந்து போகிறது. பவிமா, உன் கூட இருக்கும்போது, பேசும்போது, ஏன் பேசாமலே மௌனமாக நீ உறங்கும்போது, உன் அருகாமையில் என் உள்ளம் உவகையில் ததும்பி வழிகிறது. பவி, உன்னை பார்க்கும் போதும் உன்னுடன் இருக்கும் போதும் எனக்கு கிடைக்கிற நிம்மதியும் நிறைவும் வேறு எப்பவுமே எனக்கு கிடைக்கிறது இல்லைடா. பவி, நீ என் கூட இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கை முழுமையடையும். நீ நீ எனது உயிர் பவி. பவி, சொல்லு பவி, நாம் திருமணம் செய்து கொள்வோமா? இப்ப இருப்பது போலவே, ஏன் இதைவிட அதிகமாகவே நான் சந்தோஷமாக பிரியமாக ஒருவருக்கொருவர் என வாழலாமா பவி என தவிப்பும் ஆவலமாக கேட்டான். அதுவரை அவனையே அவன் முகத்தையே இமை தட்டாமல் பார்த்திருந்தவள் கண்களில் நீர் திரையிட அதை அவனுக்கு மறைக்கும் பொருட்டு பார்வையை வேறு புறம் திருப்பினாள் அவள். அவன் தன் காதலை வெளிப்படுத்த சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளை பலமாய் பார்த்திருந்தன. இதயத்தில் இருந்து தூய காதலில் தோய்க்கப்பட்டு வந்த அந்த வார்த்தைகளும் அதில் நிரம்பி இருந்த நேசமும் அவளை பலமாய் சரித்து விட்டிருந்தன. தொண்டை அடைக்க பேச முடியாமல் அமர்ந்திருந்தாள். அந்த நிலவில் அது பாய்ச்சிய பால் ஒளியில் முதலில் உன்னை கண்ட கணத்தை மறக்க இயலாமல் நானும் தவித்து கொண்டுதான் இருக்கிறேன் என சொல்ல வாய் வராமல் மயங்கினாள் அவள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது பவி என்ற அந்த ஒற்றை அழைப்பு அவள் உயிர் வரை ஊடுருவியது. அவளின் மௌனம் கண்டவன் பதற்றமடைந்தான். தனது கைப்பிடியில் இருந்த அவளது பூங்கரத்தை லேசாய் அழுத்த, பவதி, உனக்கு பிடிக்கவில்லையா? இல்லை, எனக்கு தெரியும். உனக்கு என்னை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். பவி, பிறகு என்ன? ஓ, இவன் யாரோ, எப்படிப்பட்டவனோ, இவனை எப்படி நம்பி வாழ்வை ஒப்படைப்பது என்று தயங்குகிறாயா? அதற்கு அவசியமே இல்லை அம்மா. பாலாவும் சரவணனும் சமூகத்தில் பொறுப்பான பதவியில் இருப்பவர்கள். அவர்களிடம் என்னை பற்றி விசாரித்து பார். இன்று என் மனதை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என நிச்சயத்திருந்தேன். அதான் இதை எடுத்து வந்தேன். தோ என் பாஸ்போர்ட். உன்னிடம் காட்டத்தான் கொண்டு வந்தேன். நான் எந்த குற்ற என்றவனின் இதழ்களை சட்டென நடுங்கும் விரல்களால் பொத்தினாள் அவள். ரஞ்சன், ப்ளீஸ் என்றாள் தவிப்புடன். அந்த அழைப்பிலேயே அவள் மனம் புரிந்துவிட அவன் முகம் மலர்ந்தது. அவன் பாஸ்போர்ட்டை பிரித்தே பார்க்காமல் அவனது சட்டை பையில் வைத்தவள், உங்கள் நேர்மையையும் நன்னடத்தையையும் இந்த பாஸ்போர்ட்டை பார்த்தும் மற்றவர்களை விசாரித்தும் தான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை. எனக்கே அது நன்றாக தெரியும். அன்று அந்த நில ஒளியில் நாம் சந்தித்தோமே, விரல் நுனி கூட படாமல் என் உடையை சரி செய்தீர்களே, அன்றே உங்கள் கண்ணியத்தையும் நன்னடத்தையையும் நான் தெரிந்து கொண்டேன் என்றாள் குரல் நெகிழ. பிரமிப்புடன் அவள் பேசுவதை கேட்டிருந்தவன் விழிகளில் பிரகாசம் ஏறியது. சோ, உனக்கு எஸ் அப்படித்தானே மகாராணி? எஸ் எஸ் தானே என்றான் குதூகலமும் உற்சாகமுமாக. அவள் கரத்தை மிருதுவாய் பற்றி அதில் இதழ் பொருத்தியவன், பிறகு என்னடா, திருமணம் தானே? என் பக்கம் யார் சம்மதமும் பெற வேண்டியதில்லை. கேட்காமலே ரத்னாமா சம்மதம் சொல்லிவிட்டார்கள். நீ உன் சித்தியிடமும் சித்தப்பாவிடமும் பேச வேண்டுமல்லவா? அவர்கள் என்றவன் சட்டென மௌனமானான். கண்டிப்பாக சம்மதிக்கவே மாட்டார்கள் என முடித்தாள் அவள்.
நாம் பேசி கன்வின்ஸ் செய்யலாம் பவி என்றான் அவன் நம்பிக்கையோடு. புரியாமல் பேசுகிறீர்கள் ரஞ்சன். என் சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் காதல் என்றால் கொஞ்சம் கூட பிடிக்காது. கனவில் கூட சம்மதிக்க மாட்டார்கள் என்றாள் அவள் வருத்தத்துடன். அதற்கு அவர்கள் சொந்தத்தில் நடந்த ஒரு விஷயம்தான் காரணம். சித்தப்பா வழியில் சொந்தக்கார பெண் திருமணத்தில் சந்தித்த இளைஞனை கண்டதும் காதலில் விழுந்து விட்டாள். அவனும் அப்படித்தான். அவனை நம்பி பெற்றோரை எதிர்த்து வெளியேறி திருமணமும் செய்து கொண்டாள். பிறகுதான் அவன் முகமூடி கழன்று சுய ரூபம் தெரிய வந்தது. அவன் நல்லவன் அல்ல என பெற்றோர் எடுத்து சொன்னபோது, பிரிக்க பார்த்து பொய் சொல்கிறார்கள் என காதில் கூட வாங்காமல் அலட்சியப்படுத்திய அவர்கள் சொன்னது எவ்வளவு உண்மை என பின்புதான் புரிந்து கொண்டாள். பல பெண்களை இப்படி ஏமாற்றி விற்பதே இவன் தொழில் என புரிந்தபோது வெறும் வெளித்தோற்ற அழகிலும் நயமான பேச்சிலும் மயங்கி படுகுழியில் விழுந்து விட்டதை உணர்ந்தவள். இவளையும் விற்க ஏற்பாடு செய்த போது தப்பிக்க முயன்று கடைசியில் இறந்தும் போனாள். இறக்கும் முன் போனில் கடைசியாக பெற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்டவள்தான். பூ போன்ற பெண்ணை பிணமாய் காண வேண்டிய கொடூரம். அதில் இருந்தே சித்தி சித்தப்பாவுக்கு காதல் என்றாலே பிடிக்காமல் போய்விட்டது. இதை அவனிடம் சொல்லி அவர்கள் சம்மதிக்கவே போவதில்லை ரஞ்சன் என வருத்தத்துடன் சொன்னாள் பவதி. நாம் பேசி பார்ப்போம் பவிமா. நீ உறுதியாக இருந்தால் அவர்கள் சம்மதித்து தானேடா ஆக வேண்டும். என்னது மாட்டார்கள் என்கிறாயா? அப்படி அவர்கள் மறுத்தால் நாம் மேற்கொண்டு நமது திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டியதுதான் என்றவனை அவசரமாக இடைமறித்தாள் பவதி. சாரி ரஞ்சன், என் சித்தி மறுத்த ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் நான் செய்ததில்லை, இனி செய்வதாகவும் இல்லை. அவர்கள் வேண்டாம் என்ற பிறகு அவர்களை மீறும் துணிவு எனக்கு கிடையாது ரஞ்சன் என்றாள் அவள் தீர்மானமான குரலில். சட்டென நெஞ்சம் வறண்டு போனது அவனுக்கு. இவள் என்ன இப்படி சொல்கிறாள்? தன்னை சமாளித்து கொண்டு, அந்த துணிவை உனக்கு நம் காதல் தரும் கண்ணம்மா, நீ பேசித்தான் பாரேன் என்றான் புவனரஞ்சன் மன்றாடலுடன். அவனை பரிவுடன் பார்த்து, சம்மதம் தர மாட்டார்கள் ரஞ்சன். அத்தோடு அவர்கள் மறுப்பை நான் மீறியதும் இல்லை, இனி மீறப் போவதும் இல்லை என்றாள் அவள். முகம் சுருக வேகமாக எழுந்து நின்றான் அவன். முன்னும் பின்னும் நடந்தவன் நின்று திரும்பி அவளை பார்த்து, சோ என்றான் வெற்ற குரலில். நீங்கள் ஒரு நல்ல வேகமாக இடையிட்டான் புவனரஞ்சன். நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே? உன் வாயால் மட்டும் அந்த வார்த்தைகளை சொல்லாதே பவி. நீ சொல்ல கேட்டு அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை எனக்கு சத்தியமாய் கிடையாது என்றான் அவன் கசப்புடன். மரத்தில் சாய்ந்து கை கட்டி நின்றிருந்த அவனை ஆழ பார்த்தவள் மெதுவாக எழுந்து நின்று என்று தலையை ஆட்டி விளையாட்டாய் விரலால் பத்திரம் காட்டினாள். அவனைப் போலவே. சொல்ல வந்ததை முழுசாய் சொல்ல விடுங்கள் ரஞ்சன். நீங்கள் ஒரு நல்ல முகூர்த்த நாளாய் சீக்கிரமாய் பாருங்கள். திருமணத்தை முடித்து கொண்டு அவர்களிடம் ஆசி வாங்க செல்வோம் என சொல்ல வந்தால், வாட் என நம்பவே முடியாமல் பிரமித்தான் அவன். அவனின் பிரமிப்பை ரசித்து அவள் சிரிக்கவும், பவி என ஓடி வந்து இறுக்கமாய் அணைத்து கொண்டான் புவனரஞ்சன். நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா? கொஞ்ச நேரத்தில் என்னமாய் பயந்து போனேன் தெரியுமா? முகம் கனிய அவனது தலையை கோதியவள், அவர்களது வார்த்தையை எந்த அளவுக்கு மீற முடியாதோ அதே அளவுக்கு உங்கள் காதலை, சாரி, நம் காதலையும் விட முடியாது ரஞ்சன். கேட்டால் தானே மறுப்பார்கள், மறுத்தால் தானே மீற முடியாது. அதனால் மறுக்க இடமே தராமல் திருமணத்தை முதலில் முடித்து கொண்டு பிறகு செல்வோம் என முடிவெடுத்தேன் என்றவள் முறுவலித்து. அவர்களது வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு நீங்களும் எனக்கு முக்கியம் ரஞ்சன். அதான் மிக நன்றாக யோசித்து பின் இந்த முடிவுக்கு வந்தேன் என்றாள் அவள். வியப்பில் மலர்ந்த விழிகளுடன் பவி பவி என பேச்சு வராமல் தவித்தவன் அவள் நெற்றி கண்கள் கன்னம் என வேகமாக முத்தமிட, ரஞ்சன் ப்ளீஸ் என்றவாறு விலகி சிரித்தாள் அவள். பார்த்துடா, விலகுகிற வேகத்தில் தடுமாறி விழுந்துவிடப் போகிறாய் என கரிசனத்துடன் அவளை பெஞ்சில் அமர வைத்தான் அவன். அவளது விலகலும் கன்ன சிவப்பும் சிரிப்பும் அவனை தலை சுற்ற செய்தன. ஆயினும் சமாளித்து கொண்டு அவள் அருகில் அமர்ந்தவன் அவளது முகத்தை கையில் ஏந்தி பவி என ஆரம்பித்து தயங்கி நிறுத்தினான். என்னப்பா, ஏதேனும் சொல்ல வேண்டுமா ரஞ்சன் என மிருதுவாய் வினவினாள் அவள். ஒரு நொடி தயங்கியவன் பின் மெல்ல முறுவலித்தான். ஒன்றுமில்லை என்றவாறு குனிந்து அவள் நெற்றியில் இதழ் பதிக்க,
ம்ஹும் என பத்திரம் காட்டினாள் பவதி பொன் சிரிப்போடு. அந்த விரலை பிடித்து இதழ் பதித்து பின் மற்ற விரல்களையும் சேர்த்து சிறை பிடித்து தன் நெஞ்சில் பதித்து கொண்டு அப்பாடா என பெருமூச்சு விட்டு சிரித்தான் அவன். அவனின் சந்தோஷ சிரிப்பை கனிவும் ஆவலுமாக பார்த்தபடி மெதுவாக விரல்களை உருவிக்கொண்டாள் பவதி. இனி திருமணம் வரை என்னை இப்படி கிஸ் பண்ணக்கூடாது. இப்ப ரூமுக்கு அழைத்து செல்ல உதவுவதை தவிர மற்றபடி என்னை தொடக்கூடாது என்றாள் கண்டிப்புடன். மாட்டேன் பவி, இது அநியாயம் என குதித்தவன் பிறகு தணிந்து சாரி என்றான் முறுவலுடன். குட் பாய். அடுத்து தங்குமிடம். கல்யாணம் வரை இங்கேயே தங்குவது சரி சரி வராதில்லையா ரஞ்சன்? ஏதேனும் நல்ல ஹோட்டலில் ரூம் போடுங்கள், நான் தங்கிக் கொள்ள. இப்போது என பத்திரம் காட்டியது அவன். கடல் போல் நம் வீடு இருக்க ஹோட்டலில் தங்குவதா? நோ பவிமா, நீ நம் வீட்டிலேயே தங்கிக்கொள். அதான் ரத்னாமா இருக்கிறார்களே, பிறகென்ன என்றான் அவன் தீர்மானமாக. அது சரி வராது ரஞ்சன். ப்ளீஸ் பா, கல்யாணத்திற்கு முன் உங்கள் வீட்டில் தங்கினேன் என்றால் என் சித்தி என்னை கொன்றே விடுவார்கள் என்றாள் அவள் நயமாக. ஆனால் நீ ஹோட்டலில் எப்படிடா என யோசித்தவன். பாலா வீட்டிலும் அவன் பேரண்ட்ஸ் ஒய்ஃப் எல்லாம் ஊருக்கு போயிருக்கிறார்கள். சரவணன் வீடு சரி வராது. சரி, நீ அங்கே நம் வீட்டில் பேசாமல் தங்கிவிடு பவி. நான் இங்கே நம் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக் கொள்கிறேன் என வழி கண்டுபிடித்தான். சற்று தயங்கியவள் அவன் வற்புறுத்தவும் பின் ஒப்புக்கொண்டாள். அவளை அறையில் விட்டுவிட்டு கிளம்ப மனம் இல்லாதவனாய் நின்றிருந்தவனை கண்டு, ரஞ்சன், வாசல் எந்த பக்கம் என தெரியும் இல்லையா? தோ அந்த பக்கம் என்றாள் குறுஞ்சிரிப்புடன். கிண்டலா உன்னை என நெருங்கியவனை, அங்கேயே நில்லுங்கள் சார் என்றாள் அவள் மிரட்டலாக. என பெருமூச்சு விட்டவன் காலை வருகிறேன் என விடை பெற்று கிளம்பினான். மறுநாள் வந்தவன் இன்று மாலை பவிக்கு டிஸ்சார்ஜ் என உற்சாகமாக அறிவிக்கவும், ஹை, இந்த டெட்டால் ஸ்மெல் இன்ஜெக்ஷன், அரை மாசம், எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை என நிம்மதி பெருமூச்சு விட்டாள் பவதி. அவளை உற்சாகத்தோடு பார்த்து, இன்னொரு இனிப்பான செய்தி சொல்லட்டுமா? இன்னும் 4 நாட்களில் நல்ல முகூர்த்தம் இருக்கிறது. உனக்கு ஓகே என்றால் அன்றே நம் திருமணத்தை நடத்தி விடலாமாம். ரத்னாமா சொன்னார்கள் என்றான் அவன். 4 நாட்களிலா என்றாள் வியப்புடன். 4 நாட்கள் பெருமூச்சு விட்டான் அவன். வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, அதற்குள் எல்லா ஏற்பாடும் செய்துவிட முடியுமா ரஞ்சன் என்றவளின் குரலில் கவலை தெரிந்தது. அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நீ கல்யாண பெண்ணாய் லட்சணமாய் சிரித்து கொண்டிரு, சரியா? அப்புறம் உன் விருப்பப்படி மேரேஜை சிம்பிளாக கோயிலில் வைத்து கொள்ளலாம். அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய பொறுப்பை சரவணன் ஏற்றுக்கொண்டு விட்டான். உன் கைவசம் இருக்கும் ஓட்டர் ஐடியும் டிரைவிங் லைசன்ஸும் கேட்டான். அப்புறம் மேரேஜிற்கு ரொம்பவும் முக்கியமான சிலர் மட்டுமே. ரிசப்ஷன் உன் சித்தி சித்தப்பா வந்த பின் அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு வைத்து கொள்ளலாம் என மேற்கொண்டு செய்ய வேண்டியதை பற்றி ஒருமனதாக பேசி முடிவு செய்தவர்களுக்கு ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டல் பில்லுக்கான பணம் பவதி கட்ட நினைக்க தானே கட்டி விடுவதாக புவனரஞ்சன் கூற, பவதி உறுதியாக மறுத்தாள். திருமணத்திற்கு பிறகென்றால் சரி, இப்போது நீங்கள் கட்டுவது முறையாகாது என்றாள் பிடிவாதமாக. பவதி, இதில் என்னடா இருக்கிறது? யுவர் மைண்ட். உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உனக்கு இந்த ரூமை தரும்படி கேட்டுக்கொண்டதே நான் தான். அதனால் செலவும் என்னுடையதுதான் என்றான் அவன் விடாப்பிடியாக. சொன்னதற்கு வேண்டுமானால் ஒரு பிக் தேங்க்ஸ். மற்றபடி எனது செலவு நான் ஏற்றுக்கொள்வதுதான் முறை என்றாள் அவளும் விடாமல். சின்ன விஷயம்தான். ஆனாலும் இருவருமே அவரவர் பிடியில் உறுதியாயிருக்க அங்கு சற்று நேரம் மௌனம் நிலவியது. ஆனால் அச்சமயம் அங்கு வந்த பாலாவோ யாருமே பணம் கட்ட தேவையில்லை என்று விட்டான். புவன் என் உயிர் நண்பன். அவன் மனைவி எனக்கு உடன் பிறந்த தங்கை போல. சோ என் தங்கையிடம் என்னால் ஃபீஸ் வாங்க முடியாது என மறுத்து விட்டான். புவனனும் பவதியும் எவ்வளவோ சொல்லியும் அவன் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. கடைசியில் பாலாவின் பிடிவாதம்தான் ஜெயித்தது. அறையை காலி செய்துவிட்டு எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பினர் பவதியும் புவனரஞ்சனும். புவனரஞ்சனின் வீடு மும்பையை விட்டு தள்ளி 1.5 மணி நேர பயண தொலைவில் இருந்தது. ஆனால் கலகலப்பான பேச்சில் அரை நிமிஷமாக கடுகி தெரிந்தது இருவருக்கும். வீட்டுக்கு வந்தவளை மகிழ்வோடு வரவேற்றார் ரத்னாமா. உள்ளே ஆர்வ குறுகுறுப்புடன் குழுமி இருந்த பணியாளர்களிடம்
பவதியை புவனரஞ்சன் அறிமுகம் செய்து வைக்க அவர்களுக்கு ஏக மகிழ்ச்சி. அவர்கள் சந்தோஷத்தை தெரிவித்துவிட்டு அகலவும் பழச்சாறுடன் வந்தார் ரத்னாமா. அதை வாங்கி பவதி கையில் கொடுத்தவாறே, பவி, உனக்கான ரூம் மாடியில் ரெடியாகிக் கொண்டிருக்கிறது. திருமணத்திற்குள் ரெடியாகிவிடும். அதுவரை கீழே என் அம்மா ரூமை தயார் செய்திருக்கிறேன். உனக்கு ஓகே தானே என தயக்கமாக கேட்கவும், குடித்து முடித்த கண்ணாடி குவளையை டீப்பாயில் வைத்துவிட்டு அவனை பார்த்து முறுவலித்தாள் பவதி. உங்கள் மனதில் என்னை எவ்வளவு உயர்வாக எண்ணி இருந்தால் உங்கள் அம்மாவின் அறையை எனக்கு தருவீர்கள். எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் ரஞ்சன், அந்த அறையில் தங்குவதற்கு என்றாள் மனப்பூர்வமாக. ரத்னாமா குறுக்கிட்டு, பவதி, வேலையாட்களை கூட விடாமல் தம்பி பார்த்து பார்த்து ரூமை தன் கையாலேயே ரெடியாக்கினான் தெரியுமா என்றார் கேலியாக. இரவு உணவு முடிந்த பின்பு, வா பவி, ரூமை காட்டுகிறேன். வேறு ஏதேனும் தேவை என்றாலும் தயங்காமல் சொல்லுடா என அழைத்தவனுடன் சென்று வெளியில் நின்றபடியே ரூமை பார்த்தாள். வெகு கவனம் எடுத்து மெனக்கெட்டிருப்பது புரிந்தது. பவி, வேறு ஏதேனும் வேண்டுமா என கேட்டவனை முகம் கனிய பார்த்திருந்தாள். தன் வீட்டுக்கு வந்த அவளின் வருகைக்கு அவன் தரும் முக்கியத்துவமும் அவளுக்கு சிறு அசௌகரியமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டுமே என்கிற அவனது துடிப்பும் அவள் இதழ் உதிர்க்கும் சிறு தேவையையும் நிறைவேற்றி வைக்க சித்தமாய் அவன் நின்ற நிலையும் அவளை வெகுவாய் நெகிழ்த்தின. விட்ட குறை தொட்ட குறை என்பார்களே, அதுபோல எந்த ஜென்மத்து பந்தம் இது? பெருமையும் நிறைவுமாய் பார்த்த அவளின் பார்வையில் அவள் முகம் மாறியது. மிருதுவான புன்னகையுடன் என்ன என்பது போல் அவன் நோக்க, முறுவலுடன் ஒன்றும் இல்லை என்பது போல தலையசைத்தவள், எனக்காக பார்த்து பார்த்து என் ரஞ்சனே ரெடி செய்த ரூம் சூப்பராய் இருக்கிறது என்றவாறு அறைக்குள் சென்றவள் அவனை உள்ளே விடாமல், நீங்கள் கிளம்ப வேண்டாமா, நேரமாகிறதே என நினைவுபடுத்தினாள். ஹோ, ரூமிற்குள் கூட விடமாட்டாயா என்ன என்றான் வியப்புடன். ரஞ்சன் ரூமுக்கு பவதியோ, பவதி ரூமுக்கு ரஞ்சனோ வர இப்போது ரைட்ஸ் கிடையாதாக்கும். சரி, கிளம்புங்கள். மாத்திரையை தந்துவிட்டு போய் விடுகிறேன்டா பவி என்றான் அவன். நோ தேங்க்ஸ், நானே போட்டுக்கொள்வேன். சரி, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என திரும்பி நடந்தான் அவன். ரஞ்சன் என்றவாறு பின்னோடு அவள் வரவும் நின்று, என்ன பவி என்றான் ஆச்சரியத்துடன். ரஞ்சன், உங்களுக்கு என் மீது கோபம் இல்லையே என கவலையோடு கேட்டாள் அவள். இதனால் நான் உங்களை நம்பவில்லை என தவறாக எண்ணி விடாதீர்கள் ரஞ்சன் என்றாள் தொடர்ந்து. அவன் முகத்தில் இளம் சிரிப்பு மலர்ந்தது. அவள் தலையை வருட எழுந்த கரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, அப்படியெல்லாம் இல்லை பவி என்றான் அவன். இவ்வளவு கட்டுப்பாடான நீ உன் வீட்டுக்கு செல்லாமல் என்னை மணக்க முன் வந்ததில் இருந்தே என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என புரிகிறதே. அத்தோடு என்னிடம் நம்பிக்கை இருப்பதால் தானே திருமணத்திற்கு சம்மதித்து என் வீடு வரை வந்திருக்கிறாய். நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னிடம் தன் எதிர்காலத்தையே ஒப்படைக்க துணிவாளா என் பவி என மிருதுவாய் வினவவும் அவள் முகம் மலர்ந்தது. சரிடா, நான் கிளம்பட்டுமா? மறுபடியும் சொல்கிறேன், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான் அவன் குறும்புடன். எங்கே புது இடம், தூக்கம் வரும் போலவே தெரியவில்லை என சிணுங்கினாள் அவள். ரொம்ப நல்லதாய் போய்விட்டது என அவன் சிரிக்கவும், ரஞ்சன் என முறைத்தாள் அவள். அப்பாவியாய், கெஸ்ட் ஹவுஸ் போனதும் ஃபோன் செய்கிறேன், பேசிக்கொண்டிருப்போம் என்று சொல்ல வந்தேன்பா. ஆமாம், நீ ஏன் அதற்கு முறைக்கிறாய்? ஒருவேளை கல்யாணம் வரை செல்லில் பேசக்கூடாது என்ற கண்டிஷன் வைத்திருக்கிறாயோ? அப்படி என்றாலும் கூட எனக்கு ஓகே தான். ஏனென்றால் நேரில் பேசுவதில் உனக்கு எந்தவித அப்ஜெக்ஷனும் இருப்பதாக தெரியவில்லையே. இல்லாவிட்டால் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்க மாட்டாய். ஸோ விடிய விடிய நேரிலேயே பேசிக்கொண்டிருக்க எனக்கும் சம்மதம்தான் பவி. போன் பேச்சை விட இது வசதி, முகத்தை பார்த்து பேசலாம் எனவும். சு ரஞ்சன் என சிரித்தாள் பவதி. அந்த சிரிப்பை விழிகளில் அள்ளியபடி, அப்படியென்றால் நீ முறைத்தது நான் சொன்ன காரணத்திற்காக இல்லையா? அப்படியானால் வேறென்ன அர்த்தம் நினைத்து முறைத்தாய் பவி என அவன் குரலை தழைத்து நகை இழையோட வம்பிழுத்தான். ரஞ்சன் என முறைத்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. யூ நாட்டி, முதலில் கிளம்புங்கள். சிரித்தபடி, மறக்காமல் மாத்திரையை போட்டுக்கொள் பவி, நான் காலையில் வருகிறேன் என கிளம்பிவிட்டான். ரத்னாமாவிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு மாத்திரையை போட்டு கொண்டு படுத்தவளுக்கு இதில் தானே ரஞ்சனின் அம்மா படுத்திருப்பார்கள் என்கிற எண்ணம் தோன்ற வியக்கத்தக்க விதமாக உடனே தூக்கம் வந்துவிட புன்னகையோடு உறங்கிவிட்டாள். கெஸ்ட் ஹவுஸ் வந்த பின்
டியர் ஹனி விழித்து கொண்டிருந்தால் ஒரு ரிங் கொடுடா என மெசேஜ் அனுப்பிய புவனரஞ்சன் ரிங்கோ ரிப்ளையோ வராததை கண்டு தூங்கிவிட்டாள் என்று உணர்ந்து புன்னகையோடு கட்டிலில் சரிந்தான். மிக மிக அழகாய் இனிமையாய் எளிமையாய் ஆனால் சடங்குகளில் எந்தவித குறைவும் இல்லாமல் சாஸ்திர சம்பிரதாயப்படி நடந்தேறியது அந்த காதல் திருமணம். பசும் பொன் சங்கிலியுடன் சேர்த்து மஞ்சள் கயிறு கோர்க்கப்பட்ட திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து பார்த்த மவதி புவனரஞ்சனை பார்த்து புன்னகைத்தாள். புவனரஞ்சன் பக்கம் இருந்து பாலா, சரவணன், இன்ன பிற முக்கிய நண்பர்களும் பெரியவர்களும் குடும்பமாக வந்திருந்து திருமண விழாவில் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இருவரையும் கிண்டலும் கலாட்டாவும் செய்து சூழலை கலகலப்பாக்கினர். அதுவரை அவள் போட்ட கண்டிஷனை மீறாமல் இருந்த புவனரஞ்சன் அக்னியை சுற்றி வருவதற்காக பவதியின் கை பிடிக்க நேர்ந்த போது இப்போது என்பது போல வெற்றியோடு புருவத்தை உயர்த்தி குறு நகை பூக்க பவதியும் பதிலுக்கு தன் கரத்தை நீட்டாமல் தழைய விட்டபடியே நின்றாள். ஆனால் அவனோ விடாமல் அவளது வளையல் கரத்தை பற்றி இழுத்து தன் சுண்டு விரலோடு அவளது சுண்டு விரலை கோர்த்து கொண்டு அக்னியை வலம் வந்தான். அதன் பின் அவளது கரத்தை அவன் விடவே இல்லை. புன்சிரிப்போடு நான் எங்கேயும் ஓடிவிட மாட்டேன் ரஞ்சன் என கேலி செய்தாள் பவதி. திருமண அலங்காரத்தில் அசாத்திய அழகோடு மிளிர்ந்திருந்தவளை ஆசையோடு ரசித்தபடி நின்றிருந்தவன் மனைவி சொன்னதை கேட்டு மெல்ல சிரித்தான். உங்கள் கண்டிஷன் எல்லாம் முடிந்து விட்டது பவதி மேடம் என சிரித்தான். மாலையும் கழுத்துமாக வீடு வந்தவர்கள் பால் பழம் அருந்தி ரத்னாமாவின் கட்டளைப்படி பூஜை அறையில் விளக்கேற்றி கும்பிட்டுவிட்டு பால் காய்ச்சி அனைவருக்கும் தந்தாள் பவதி. மாலை வரை எல்லோரும் இருந்து கலகலத்து விட்டு சீக்கிரம் ரிசப்ஷன் வைக்க வேண்டும் என மிரட்டிவிட்டு கிளம்பினர். இரவு உணவு முடிந்து புவனன் போன் பேச செல்ல பவதி தனது சித்திக்கு ஊருக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது என்கிற அடிக்குறிப்போடு ஒரு இமெயிலை அனுப்பினாள். சற்று பொறுத்து அவளை தேடி கீழே இறங்கி வந்த புவனரஞ்சன் ஹேய் பவி, என்ன இங்கேயே உட்கார்ந்து விட்டாய் என கேட்டவாறு அருகில் அமர லேப்டாப்பை மூடி டீப்பாயில் வைத்தபடி சித்திக்கு மெயில் அனுப்பினேன் ரஞ்சன் என்றாள். சற்று யோசனையும் கவலையுமாக உன் சித்தி ஒத்துக்கொள்வார்கள் தானே பவிமா என கேட்டான் புவனரஞ்சன். கட்டாயமாக. பொதுவாக எல்லோரும் பேரண்ட்ஸிடம் காதலை சொல்லி வாதாடி ஒத்துக்கொள்ள வைக்க முயல்வார்கள். பிறகு மீறி திருமணம் செய்து கொண்டால் பேரண்ட்ஸ் கோபித்து கொண்டு ஏற்றுக்கொள்ள யோசிப்பார்கள். ஆனால் நம் விஷயத்தில் நிலைமையே வேறுப்பா. சித்தியின் மறுப்பை மீற என்னால் எப்படி முடியாதோ அதே போல நடந்து முடிந்த என் திருமணத்தை மறுக்க சித்தியாலும் முடியாது. திருமணமே முடிந்து விட்டது எனும்போது கோபப்பட்டாலும் அன்றே நம்மை ஏற்றுக்கொண்டும் விடுவார்கள். சந்தேகமே வேண்டாம். இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நான் இறங்கி இருப்பேனா? சோ கவலையே வேண்டாம் என சிரித்தாள். பவியிடம் நடந்த விஷயத்தை இப்போது சொல்லிவிடலாம் என தோன்றியது புவனரஞ்சனுக்கு. எப்படி ஆரம்பிக்கலாம் என உள்ளூர ஒத்திகை பார்த்தவனின் தோளில் சலுகையாய் சாய்ந்தபடி திருமணம் எளிமையாய் என்றாலும் மனதிற்கு நிறைவாய் நடந்தது ரஞ்சன். நான் நினைத்தே பார்க்கவில்லை இந்த மும்பை பயணம் என் வாழ்வில் இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று. உங்களுடனான சந்திப்பு, இந்த பந்தம், கடவுளுக்கு நன்றி என்றவாறு அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள் பவதி. கரங்கள் தானாய் மனைவியை சுற்றி அணைக்க இப்போதே சொல்லி திருமணம் நடந்த மகிழ்வை இந்த இனிய சூழ்நிலையை கெடுத்து கொள்ள வேண்டுமா? பிறகே சொல்லிக் கொள்ளலாம் என தன் உள்ளேயே சிந்தித்து கொண்டிருந்தவன் மனைவி ஏதோ கேட்பதை உணர்ந்து என்னம்மா என்றபடி கவனத்தை பூராக அவள் மேல் பதித்தவனாக அவள் கேள்விக்கு பதில் சொன்னான். கலகலப்பும் சிரிப்புமான பேச்சில் சிறிது நேரம் கழிய தற்செயலாக மணிக்கட்டை கவனித்த புவனரஞ்சன் எழுந்தான். இன்னும் நீ மாடி ரூம் பார்க்கவே இல்லையே, வா பவி என இதழ்களில் இள நகையோடு கரம் நீட்டினான். எழுவது போல பாவனை செய்தவள் என்னால எழுந்துக்க முடியலை என்றாள் குறும் சிரிப்புடன். முதல் சந்திப்பை அவள் நினைவுபடுத்துவதை கண்டவன் மேலும் மலர்ந்த முகத்துடன் சோ வாட், தூக்கி செல்ல நான் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் என்றபடி அவளை அள்ளி தூக்கி கொண்டான். இதுதான் நம் ரூம், பிடித்திருக்கிறதா பவி என வினவியவனின் கைகளில் இருந்து இறங்கியவாறே வியப்புடன் சுற்றிலும் பார்த்தாள் பவதி. மிகவும் இதமான இள நீல நிறத்தில் அறையின் சுவர்கள் மின்ன அங்கங்கே ஃப்ளவர் பக்கெட்டில் ஆர்க்கிட்டும் ரோஜாவும் கண்களை பதிக்க நுண்ணிய வேலைப்பாட்டுடன் சுவரினுள்ளே மிளிர்ந்த குமிழ் விளக்குகள்
இடப்புறம் தெரிந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவு, பால்கனி கதவு எல்லாமும் இளநீல நிறத்திலேயே இனிமையை தர. லவ்லி என்றாள் அவள் உற்சாகத்தோடு. நடுவே பெரிதாக கிடந்த கட்டிலின் விரிப்புகளும் தலையணை உறைகளும் தூய வெண்ணிறத்தில், ஓரங்களில் மட்டும் இளநீல நிறத்தில் பூ வேலைப்பாடுகளுமாக மனதிற்கு அமைதியை அள்ளித்தரும் வண்ணங்கள் நாங்கள் என பறைசாற்றின. கூடவே இதமான வீணையின் மீட்டல் வேறு டிவிடியில் வழிந்தது. உள்ளே நுழைந்தவுடனே சட்டென மனதினுள் ஒரு குளிர்ச்சியையும் குதூகலத்தையும் அந்த அறை உள்ளே நுழைந்தவுடன் அளிப்பதைக் கண்டவள். வாவ் ரஞ்சன், அறை உண்மையிலேயே மிக பிரமாதம். ரொம்பவும் ஆடம்பரத்தையும் டாம்பீகத்தையும் வெளிக்காட்டாமல் இதத்தையும் இனிமையையும் வழங்குகிறது என்றாள் ரசனையோடு. அவ்வளவு நேரம் அவள் ரூமை சுற்றி பார்த்து ரசித்ததையும் சுவரில் ஆங்காங்கே மாட்டப்பட்டிருந்த பொருத்தமான வண்ண கலவைகளில் இருந்த அழகிய இயற்கை ஓவியங்களை அருகில் சென்று நுட்பமாய் கவனித்து பாராட்டியதையும், ஆங்காங்கே இருந்த மலர் கொத்துகளை இதமாய் வருடி ரசித்ததையும், பின் விழிகள் விரிய அறை பற்றிய அபிப்பிராயத்தை சொன்னதையும், தன் ஹேண்டி கேமில் அழகாய் பதிவு செய்து கொண்டிருந்தவன் அதை ஆஃப் செய்துவிட்டு உன்னைப் போலவே என்று பெருமிதமாய் கூறி சிரித்தான். என்றாள் அவள் உடனே. ஏண்டா என்கிறாய் என்றபடியே அருகில் வந்து அவளை மெதுவாய் தன் கைகளுக்குள் இழுத்து கொண்டான். அவன் கழுத்தில் கரங்களை கோர்த்து கொண்டு, நம்மை போலவே என்று சொல்ல வேண்டும் ரஞ்சன் என சிரித்தாள். மனைவியின் மோகன சிரிப்பை இமைக்காமல் பார்த்து ரசித்தவன், உண்மையில் இந்த ரூம், ஓவியங்கள், பூக்கள், இசை எல்லாவற்றையும் விட அழகு என் பவியும் அவளது சிரிப்பும் ரஞ்சன் என்கிற அழைப்பும் தான் என்றபடி காதலுடன் அவள் கன்னத்தில் இதழ் பதித்தான் அவன். தொடர்ந்து வந்த நாட்கள் வினாடியாய் கடுகி ஓடி மறைந்தன. பவி, ரஞ்சன் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் அமுதமழையாய் அன்பை பொழிய, வாழ்க்கை என்பது செழிப்பான மலர்களால் மனம் வீசும் பூந்தோட்டமாக மாறியது. சித்திக்கு வழக்கம் போல் மெயில் அனுப்பிவிடுவாள். பேச வேண்டுமென்றால் ஸ்கைப் இருக்கவே இருக்கிறது. சென்னைக்கு போன் செய்து நாகராஜன் தாத்தாவிடம் சித்தி சித்தப்பா வரும்போதுதான் நானும் சென்னை வருவேன், அதுவரை மும்பை தான் எனவும் அவர் பதறினார். பாப்பா, ஏற்கனவே நீ சொன்னபடி சென்னையில் நம் வீட்டில் இருப்பது போலவே அம்மாவிடம் சொல்லி வைத்திருக்கிறேன். சீக்கிரம் வந்து விடம்மா என்றவரிடம் சமாதானமாக பேசி அமைதியுற செய்திருந்தாள். மற்றபடி வாழ்க்கை சந்தோஷமாய் சென்றது. தங்களுக்காக எடுத்திருந்த 15 நாள் விடுமுறை கழிந்துவிட, முதல் நாள் அலுவலகம் சென்றுவிட்டு ஆவலுடன் வீட்டுக்கு புவனரஞ்சன் வந்தபோது பவதி யாரிடமோ போனில் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தாள். அவனை கண்டதும் முகம் பூவாய் மலர வரவேற்பாய் சிரித்தவள் 2 மினிட்ஸ் என ஜாடை காட்டிவிட்டு, சொல்லுங்கள் என பேச்சை தொடர்ந்தாள். அவளை வம்பிழுக்கும் ஆவலுடன் பின்னிருந்து அவள் இடையில் கை கோர்த்து அணைத்து மலர் கன்னத்தில் இதழ் பதித்து அவளது பேச்சுக்கு இடையூறு செய்து அவன் விளையாட சிரிப்பும் முறைப்புமாக அவனிடமிருந்து விலக முயன்றாள் பவதி. விடாமல் தன் பிடியில் இருத்தி ஏதோ கேட்க வாய் எடுக்க அவனை பார்வையால் எச்சரித்தவள் அவசரமாக, சித்தி, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்கள் சீக்கிரமாய் ஊருக்கு வந்தால் போதும். எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்றாள் உண்மையான ஏக்கத்துடன். அவள் சித்தி என்றதுமே புவனரஞ்சன் முகத்தில் குடியிருந்த விஷம புன்னகை சட்டென மறைந்து போனது. ஏதோ கவலை நெஞ்சை சூழ ஆறுதல் தேடும் குழந்தையாய் பவதியின் தோளில் முகம் புதைத்து அப்படியே நின்றிருந்தான் அவன். சீக்கிரமே பவியிடம் பேசிவிட வேண்டும். இவ்வளவு நாள் ஏன் சொல்லவில்லை என கோபிப்பாளோ? கோபிப்பாள்தான். ஆனால் அவனது விளக்கத்தை கேட்டால் கண்டிப்பாய் கோபம் போய்விடும். பவி ஒரு லாயர். எந்த இடத்தில் உண்மையை சொல்ல வேண்டும், எங்கு சொல்லக்கூடாது என்பது அவளுக்கு தெரியும். அவனை புரிந்து கொள்வாள் என நம்பிக்கையுடன் எண்ணமிட்டான். ஆனால் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது. இன்னும் 1 வாரத்தில் அவள் சித்தி வந்து விடுவார். அதற்குள் பேசிவிட வேண்டும் என முடிவெடுத்தாள். பேச்சை முடித்து கொண்டு அவன் புறம் திரும்பியவள் பிரியமுடன் அவனது தலை கோதி, போய் முகம் கை கால் கழுவி கொண்டு வாருங்கள், காஃபி டிஃபன் எடுத்து வருகிறேன் என்றபடி அகன்றவளை, ஒன்று வேண்டாம் பவி என்று மீண்டும் அணைத்தபடி மௌனமாக நின்றான் அவன். ஏய், என்ன ரஞ்சன், என்ன வாயிற்று என பரிவுடன் வினவினாள் அவள். உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் பவி. லேசாய் சிரித்தாள் பவதி. சரி, பேசுங்கள். ரஞ்சன், என்னப்பா? மதியம் சாப்பிட்டது தானே?
பசிக்கிறதா? போய் ஃப்ரெஷ் ஆகி வாங்க. உங்களுக்கு பிடித்த ஈவினிங் டிஃபன், அதை சாப்பிட்ட பின் என்னவெல்லாம் பேச வேண்டுமோ பேசலாம், சரியா? என்றாள் நயமாக. அவள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு முகம் கழுவி உடை மாற்றி வந்து தோட்டத்து புல்வெளியில் அமர்ந்து மனைவியின் பேச்சில் லயித்தவனாக காஃபி கப்பை கையில் எடுத்தவன். அவள், ரஞ்சன், சித்தி சித்தப்பா இன்னும் 2 நாட்களில் வருகிறார்கள் என சொல்லவும், என்னது என திகைத்தான். இதென்ன புது குண்டை போடுகிறாள்? இன்னும் 1 வாரம் ஆகும் என்றார் ஏப்பாவி. முன்பு சொன்னதுதான் அது. ஆனால் சித்தப்பாவோட ஃபாரின் கான்ட்ராக்ட் முயற்சி நேற்றே சக்சஸ் ஆகி விட்டதாம். அதனால் முன்பே கிளம்புகிறார்களாம். டிக்கெட் கூட கன்ஃபார்ம் ஆகி விட்டதாம் என்றாள் அவள் உற்சாகமாக. நாளை மறுநாளே நாம் சென்னை செல்ல வேண்டும் ரஞ்சன். ஏர் டிக்கெட் கிடைத்துவிடும் தானே? கிடைத்துவிடும் என இழுத்தான் அவன். ஆனால் நாளை மறுநாள் புதனன்று வெளிநாட்டுக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை இருக்கிறதேடா, ரொம்பவும் முக்கியமாயிற்று. ரோஹித் வேறு ஊரில் இல்லை எனவும், அட ஆமாம், என்ன செய்வதுப்பா, சித்தி வரும்போது நாம் அங்கு இருக்க வேண்டுமே என யோசித்தவள், வேண்டுமானால் நான் முதலில் சென்று விடுகிறேன். நீங்கள் மீட்டிங் முடித்து கொண்டு அடுத்த ஃப்ளைட்டில் வருகிறீர்களா ரஞ்சன் என யோசனை கேட்டாள். உன்னை மட்டும் தனியாகவா? வேண்டாம்டா, அது சரி வராது. உன்னுடன் நானும் வருகிறேன். நாம் முன்பே திட்டமிட்டபடி இருவரும் சேர்ந்தே செல்வதுதான் சரி என்றவன் சற்று யோசித்துவிட்டு, உன் சித்தி எந்த ஃப்ளைட்டில் வருகிறார்கள் என விசாரித்துவிட்டு சட்டென ஒரு முடிவுக்கு வந்தான். பிஸ்னஸ் மீட்டிங்கை கொஞ்சம் பிஃபோராக ஆரம்பிக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன். உன் சித்தி வருவதற்கு 2 மணி நேரம் முன்பு நாம் சென்னை சென்று விடலாம். ஆனால் அங்கு 2 நாட்கள் தான் தங்க முடியும்டா. அதற்கு மேல் முடியாது, வேலை இருக்கிறது என்றான். அடுத்த வாரம் வரப்போவதாக இருந்த அவளது சித்தி முன்னதாகவே வரப்போகிறார். இனி தள்ளி போட நேரமில்லை. பவியிடம் இப்போதே பேசி விடுவதுதான் சரி. அவளுக்கு கோபம் வராமல் எடுத்து சொல்லும் விதத்தில்தான் இருக்கிறது என யோசனையில் ஆழ்ந்தவனை பவதி தட்டி அழைத்தாள். ரஞ்சன், உங்களுக்கு இன்று தாஜில் பிசினஸ் மீட் இருப்பதாக சொல்லி இருந்தீர்களே என நினைவுபடுத்தவும், காட் என எழுந்தான் அவன். கட்டாயம் இப்போது பவியிடம் பேச முடியாது. அவன் ஃபைல்ஸ் லேப்டாப் எல்லாம் எடுத்து வைக்க அவன் உத்தரவுப்படி அவனது செக்ரட்டரிக்கு கால் செய்து, ஸ்மிருதி, சரியாக 7:45க்கு நீங்கள் தாஜில் இருக்க வேண்டும். உங்களிடம் ரஞ்சன் தந்திருந்த ஃப்ளாப்பியை மறக்காமல் எடுத்து வர சொன்னார் என நினைவுறுத்திவிட்டு அவன் அணிந்து செல்ல வேண்டிய சூட்டை எடுத்து வெளியே வைத்தாள். அவன் கழுத்தில் டையை கட்டிவிட்டவள், ஆல் தி பெஸ்ட் பாஸ் என புன்னகைக்கவும் நெற்றியில் முத்தமிட்டு, சரிடா, நான் கிளம்பட்டுமா? நைட் டின்னர் எனக்கு அங்கேதான், வர ரொம்ப லேட் ஆகும். நீ நேரத்துக்கு சாப்பிட்டு விட்டு காத்திருக்காமல் தூங்கிவிடு என கன்னம் தட்டி விடை பெற்று கிளம்பினான். இரவு அவன் வெகு தாமதமாக வந்த போதும் பவதி தூங்காமல் தூக்க கலக்கத்துடன் சோஃபாவில் சாய்ந்திருந்தாள். தூங்க சொன்னேன் அல்லவா என கண்டனத்துடன் கேட்டவன், சாப்பிட்டாயா இல்லையா என விசாரிக்க, ஆயிற்று. உங்களுக்கு பால் கொண்டு வருகிறேன் என்றவாறு கிச்சன் பக்கம் செல்ல, மாடிக்கு வந்தவன் அலுப்பு நீங்க குளித்து இரவு உடைக்கு மாறி பாலுடன் நின்றிருந்தவளிடமிருந்து கிளாஸை வாங்கியவன், நீ என வினவ, குடித்தாயிற்று எனவும் குடித்து வாய் கொப்பளித்துவிட்டு கட்டிலில் வந்தமர அவன் அருகில் அமர்ந்து தோளில் சாய்ந்து கொண்டாள் பவதி. மீட்டிங் எப்படி நடந்தது ரஞ்சன் என்று வினவியவளை தோளோடு அணைத்து மீட்டிங் பற்றி அவளிடம் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்தவள், அப்போ சக்சஸ் என்று சொல்லுங்கள். பாவம் அந்த இஜே குரூப்ஸ் சேர்மன் ரோஷன் இந்த டீலிங் அவருக்கு கிடைக்காததில் ஏமாந்து போகிறார் என சிரித்தாள். ஆமாடா, ஸ்மிருதியை கூட விலைக்கு வாங்க முயன்றவராயிற்றே. நம் லக் ஸ்மிருதி போல கெட்டிக்கார நேர்மையான செக்ரட்டரி கிடைத்தது என முறுவலித்தான் அவன். கணவனை இன்னும் நெருங்கி அமர்ந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டவள், ரொம்பவும் தூக்கம் வருகிறது ரஞ்சு என்றபடி விழிகளை மூடியவள் அப்படியே உறக்கத்தினுள் ஆழ்ந்துவிட அவளை சரியாக படுக்க வைத்தவன் அவளை தன் அணைப்பினுள்ளும் இழுத்து கொண்டான். மறுநாள் காலை அலுவலகம் சென்றவனுக்கு அங்கு வேலை சரியாக இருக்க இரவு தாமதமாகத்தான் வீடு திரும்ப நேரிட்டது. வரும்போதே நெற்றியை பிடித்து கொண்டே வந்தவனை கண்டு, என்னவாயிற்று ரஞ்சன் என பதறிப்போய் வினவினாள். களைப்புடன் முறுவலித்தவன், தலைவலிமா, ஒர்க் டென்ஷன் பவி. நாளை மீட்டிங் நல்லபடியாக முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்தான பின்தான் ரிலாக்ஸ் ஆகலாம். பவி, சூடாக ஒரு கப் ஃபில்டர் காஃபி வேண்டும்டா. ரத்னாமாவை எழுப்பி போட்டு தர சொல்லு என மாடி ஏறவும் பதறி போனாள் பவதி.
அவளும் சரி, ரத்னாமாவும் சரி, அவன் வரும் வரை விழித்திருக்க கூடாது, தூங்கிவிட வேண்டும் என்பது அவனது கண்டிப்பான கட்டளை. சாப்பாடு கூட டேபிளில் எடுத்து வைத்திருந்தால் அவனே போட்டு சாப்பிட்டுக் கொள்வான். பவதிதான் ரத்னாமாவை நேரத்திற்கு தூங்க அனுப்பிவிட்டு அவனுக்காக காத்திருந்து அவனிடம் கோபத்தை சம்பாதித்துக் கொள்வது. ஆனால் அவளிடம் கோபத்தை முழுமையாக காட்ட மனம் வராது அவனுக்கு. கோபம் கூட லேசான கண்டனமாகத்தான் வெளிப்படும். அடுத்த நிமிடமே அதற்கும் சேர்த்து அன்பை பொழிந்து விடுவான். அப்படிப்பட்டவன் ரத்னாமாவை எழுப்பி காஃபி போட சொன்னால் அந்த அளவுக்கு முடியவில்லை என்றுதானே அர்த்தம் என பதறியவளாய் தூங்கும் அவரை எழுப்ப மனம் இல்லாதவளாய் தானே ஃபில்டரை எடுத்து கவனமாய் டிகாக்ஷன் இறக்கி காஃபியை கலந்து சென்றாள். கட்டிலில் படுத்திருந்தவன் அவளை கண்டதும் எழுந்து அமர, இரவு இந்நேரத்திற்கு காஃபி குடித்தால் தூக்கம் எப்படி வரும் ரஞ்சன் என வினவியவாறு கப்பை நீட்டினாள். ரொம்ப தலைவலிமா, மாத்திரை போடுவது பிடிக்காது, அத்தோடு சூடாக காஃபி குடித்தால்தான் எனக்கு சரியாகும் என்றவாறு ஒரு வாய் குடித்தவன், பவி, நீ நீயா போட்டாய் காஃபி என சட்டென கண்டுபிடித்து கேட்க மாட்டிக்கொண்டாற் போல விழித்தாள் அவள். அவர்களை எழுப்ப மனமில்லாமல் அவர்கள் போடுவதை அருகில் இருந்து பார்த்த தைரியத்தில் கலந்து விட்டேன். ரொம்பவும் நன்றாக இல்லையா என கவலையோடு கேட்டவள். பிடிக்கவில்லை என்றால் அப்படியே வைத்து விடுங்கள் ரஞ்சன், நான் ரத்னாமாவையே என்றவளை முறுவலோடு இடைமறித்தான். ரொம்பவும் சுவையாக இருக்கிறதடா. பெண்டாட்டி, அதுவும் புது பெண்டாட்டி கையால் காஃபி சாப்பிடுவதும் நன்றாகத்தான் இருக்கிறது எனவும் குறும்புடன் பொய் பொய் என்றாள் அவள். உண்மைடா. என் கையால் எங்கே குடிக்கிறீர்கள் ரஞ்சன், உங்கள் கையால் தானே காஃபி குடிக்கிறீர்கள் எனவும் அடக்க மாட்டாமல் சிரிப்பு வந்துவிட சூடான காஃபியை ரசித்து குடித்தான். காலி கப்பிற்காக கை நீட்டியவளிடம் தராமல் தானே கழுவி வைத்துவிட்டு வாய் கொப்பளித்துவிட்டு வந்தவன் பேசாமல் படுத்துவிட நெற்றியில் தலைவலி மருந்தை தடவி இதமாய் பிடித்து விட்டாள் பவதி. அந்த இதமான ஸ்பரிசத்தில் விவரிக்க இயலாத அமைதியை உணர்ந்தான் அவன். ரொம்பவும் வலிக்கிறதா ரஞ்சு என கவலையாய் கேட்டவளை வாகாக அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு, என் பவி பக்கத்தில், அதுவும் இவ்வளவு பக்கத்தில் இருக்கும்போது சொர்க்கம்தானே தெரியும், வலி எப்படி தெரியும் என சிரித்தான். பொய், உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. கண்ணை மூடி படுத்திருங்கள் ரஞ்சன், நான் நெற்றியை பிடித்து விடுகிறேன், அப்படியே தூங்கி விடுங்கள் என்று விட்டு மென் குரலில் பூக்கள் பறவைகள் என பேசி கொண்டிருக்க சற்று நேரத்திலேயே மனம் லேசாகி வலி மறைந்துவிட விழித்திறந்து, பவி, வலி போய்விட்டது பவி, கூடவே தூக்கமும் என விஷமமாய் சிரிக்கவும் முகம் சிவக்க, எனக்கு தூக்கம் வந்துவிட்டது என முதுகு காட்டி திரும்பி படுத்தவளை பார்த்து பொய் என சிரித்தான் அவளின் ரஞ்சன். ஆனால் மறுநாள் காலையில் அவனுக்கு மீண்டும் டென்ஷன் எழத்தான் செய்தது. ஆனால் அது தொழில் பற்றியல்ல, பவதியிடம் இன்று பேசியே தீர வேண்டும் என்கிற டென்ஷன். மீட்டிங் எப்போ முடியுமோ அது முடிந்து பார்ட்டி முடிந்து சென்னை கிளம்ப வேண்டும். இதற்குள் பவையிடம் பேசவும் வேண்டும். உள்ளூர லேசான பதற்றத்துடனேயே கிளம்பினான் புவனரஞ்சன். சிறிது தூரம் சென்ற பின் தான் ஏதோ சந்தேகமிழ பிரீத் கேஸை திறந்து பார்த்தான். கடவுளே, முக்கியமான ஃபைல் வீட்டில். ஒரு முறை கூட இப்படி கவனக்குறைவாய் இருந்ததில்லை. பவதி சித்தியின் சென்னை வரவு தன்னை இத்தனை தூரம் பாதித்திருக்கிறது. தன்னை பார்த்ததும் அவர் அடையாளம் புரிந்து கொண்டு பேசும் முன் தான் பவியிடம் பேசி புரிய வைத்துவிட வேண்டும் என்கிற டென்ஷன். சட்டென டிரைவரை அழைத்து காரை நிறுத்த சொன்னான். நீ வீட்டுக்கு சென்று ஃபைலை வாங்கி வா சஞ்சய், நான் லிஃப்ட் கேட்டோ டாக்ஸி பிடித்தோ சென்று விடுகிறேன். நீ நேரத்தை வீணாக்காமல் செயல்படு சஞ்சய். நீ வருவதற்குள் மீட்டிங் ஆரம்பித்துவிடும். ஸ்மிருதியை மீட்டிங் ஹால் வெளியே நிற்க சொல்கிறேன், அவர்களிடம் கொடுத்துவிடு என வேகமாய் உத்தரவிட்டு அவனை அனுப்பி வைத்தவன் பவதிக்கு போன் செய்த விஷயத்தை சொன்னான். முக்கியமான ஃபைல் பவி, நம் ரூமில் இருக்கும் அலமாரி நம்பர் தெரியும் தானே, கிரே கலர் ஃபைல். கவனம்டா, அதில் இருக்கும் எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். பவிமா, சின்ன பேப்பர் கூட மிஸ் ஆகாமல் பார்த்து கொள்வாய் தானே என கவனப்படுத்திவிட்டு ஏதேனும் டாக்ஸி கிடைக்கிறதா என பார்த்தான். அலுவலகம் சென்றவன் மற்ற எல்லாவற்றையும் மறந்தவனாய் தொழில் மட்டுமே முழு கவனத்தையும் ஆக்கிரமிக்க உற்சாகமாய் உள்ளே சென்றான். வாசலிலேயே நின்றிருந்தாள் பவி. சஞ்சய் வந்ததுமே, ஃபைல் பத்திரம் சஞ்சய் என கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே தன்னறைக்கு வந்தவள் யோசனையுடன் அந்த பழுப்பு நிற கவரை மீண்டும் கையில் எடுத்து பார்த்தாள்.
ரஞ்சன் கேட்டிருந்த ஃபைலை தேடிக் கொண்டிருந்த போது தற்செயலாக கீழே விழுந்துவிட்ட அந்த பழுப்பு நிற கவரை பவதி முதலில் கவனிக்கவே இல்லை. ஃபைலை தேடி எடுத்து சரியான ஃபைல் தானா என உறுதி செய்து கொண்டு சுவரோடு சுவராக பதிந்திருந்த அந்த கபோர்டை லாக் செய்தவள் எதையும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கொள் என்கிற கணவனின் கவனம் நினைவுக்கு வர சுற்றமுற்றும் கீழே ஏதாவது விழுந்திருக்கிறதா என பார்த்தபோதுதான் அந்த கவர் கண்ணில் பட்டது. விழுந்த வேகத்தில் அதனுள் இருந்த காகிதம் சற்று தள்ளி கிடக்க அவசரமாக குனிந்து இரண்டையும் கையில் எடுத்தவள் அந்த பேப்பரை கவரினுள் செருக முயன்றாள். அப்போது தற்செயலாக அந்த பேப்பரில் இருந்த பாஸ்கர மூர்த்தி என்கிற பெயர் கண்ணில் பட வியப்புடன் கவரினுள் பாதி செருகி இருந்த அந்த காகிதத்தை சட்டென உருவி பிரித்து படித்தாள். அது அவளது பயோடேட்டா, அப்பா அம்மா பெயர்களுடன் அவளை பற்றிய விவரங்கள், கூடவே மற்றொரு பேப்பரும் பின் செய்யப்பட்டிருப்பது தெரிய பார்த்தவளுக்கு இன்னமும் வியப்பு கூடியது. ஏனெனில் அது அவளது ஜாதகம். கவரை பிடித்திருந்த விரல்களின் உறுத்தல் கவரினுள் இன்னும் ஏதோ இருப்பதை ஊர்ஜிதப்படுத்த விரலை உள்ளே செலுத்தி அதையும் வெளியே எடுத்தவளுக்கு வியப்புடன் கூடவே திகைப்பும் தோன்றியது. அவளது புகைப்படம் அவளுக்கு நன்றாக தெரியும். கடந்த 1 வருடமாக அவளுக்கான மாப்பிள்ளை வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் சித்தியும் சித்தப்பாவும் ரொம்ப நம்பிக்கையானவர்களிடம் மட்டும்தான் இந்த போட்டோவை தருவார். ஆனால் இது எப்படி என் ரஞ்சனிடம்? அப்படியானால் அவளை அவனுக்கு முன்பே தெரியுமா? அத்தோடு இதை பற்றி கணவன் ஏன் தன்னிடம் சொல்லவில்லை? மருத்துவமனையில் கூட தன்னை தெரிந்தது போலவே காட்டிக்கொள்ளவில்லையே, ஏன் என உள்ளூர உறுத்தியது அவளுக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு நிரபராதியை கூட குற்றவாளியாக காட்டிவிடும் அபாயத்தை அவள் எத்தனை கேஸ்களில் பார்த்திருக்கிறாள். எனவே ஆராயாமல் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிடக் கூடாது என்கிற தெளிவை அவளின் சட்ட அறிவு கொடுத்திருக்க ரஞ்சன் சொல்லாததற்கும் ஏதேனும் சரியான காரணம் இருக்கும். வந்ததும் கேட்போம் என முடிவு எடுத்தாலும் கூட உள்ளூர ரொம்பவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக உணர்ந்தாள் பவதி. அவன் வந்தவுடன் சென்னை வேறு கிளம்ப வேண்டும். எப்போது பேசுவது? ஆனால் இதுவரை ரஞ்சன் ஏன் சொல்லவில்லை? சொல்லாமல் ஏன் மறைத்தான்? தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்து விட்டாள் பவதி. சொன்ன நேரத்தை விட வெகு சீக்கிரமே வந்து விட்டான் புவனரஞ்சன். ஹேய் ஹனி, ப்ராஜெக்ட் சைன் ஆகிவிட்டது தெரியுமா என உற்சாகத்தோடு வந்தவன் அவளை கவனித்து, நீ ஏன் டல்லாக இருக்கிறாய் என்றவாறு அருகே அமர்ந்து தோளில் கை போட்டான். ரஞ்சன், என்னடா என குனிந்து அவள் முகம் பார்த்தான். என்னை முதலில் நீங்கள் எப்போது பார்த்தது என நிதானமாக விசாரித்தாள். இப்போது எதற்கு இந்த கேள்வி என்பது போல வியப்புடன் அவளை பார்த்தான் அவன். ஆனால் பதிலையும் சொன்னான். ஃபர்ஸ்ட் டைம் நம் ரூமை பார்த்துவிட்டு வெகுவாக பாராட்டிய நீ சீலிங்கில் இரவில் கண் சிமிட்டும் நட்சத்திரங்களையும் கண் சிமிட்டாத வெண்ணிலவையும் பார்த்து வெகுவாக ரசித்து பாராட்டிய போது நான் என்ன சொன்னேன்? நம் முதல் சந்திப்பின் மறக்க முடியாத அடையாளமாகத்தான் இந்த ஸ்கை ரூஃபை அமைத்தேன் என்றேனே, நினைவில்லையா என குறும்புடன் நினைவூட்டியவனின் குரல் மேலும் கனிய, அந்த வெண்மதியை சாட்சியாய் வைத்து தானேடா நாம் முதலில் சந்தித்தோம் என்றபடி அவள் முகம் வருடி முத்தமிட்டு அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். ஒரு கணம் பேசாதிருந்தவள், அப்போது நான் தான் உங்களை நன்றாக பார்த்தேன். நீங்கள் என்னை சரியாக பார்க்கவில்லை. உங்கள் கவனம் முழுவதும் என்னை காப்பாற்றுவதில் தான் இருந்தது. பிறகு என் முகத்தை எப்போது சரியாக பார்த்தீர்கள் என நிறுத்தி நிதானமாக கேட்டாள். நிமிர்ந்து ஆம்புலன்ஸில் எனும்போதே அவன் முகமும் மாறியது. தொழில் வெற்றியில் இதை மறந்து போனேனே, பவியிடம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டுமே. அவனை நேராக பார்த்து, அப்போது என்ன தோன்றியது ரஞ்சு என கேட்டாள். பவி என்றவன் ஒரு நிமிடம் திகைத்தான். ஏதோ தெரிந்துதான் கேட்கிறாள், ஆனால் எப்படி தெரிந்தது என யோசிக்கும் போதே தன் தப்பு புரிந்தது அவனுக்கு. கடவுளே, சில மணி நேரம் பொறுத்திருக்க கூடாதா பவினி? நானாகவே உண்மையை கூறுவது எப்படி? இப்போது அவளாக கண்டுபிடித்து கேட்டு பின் அதற்கு பதில் சொல்வது எப்படி? மாட்டிக்கொண்ட பிறகே உண்மையை சொன்னதாக அல்லவா நினைப்பாள்? அவளை வருத்தத்துடன் பார்த்து, உன்னை ஃபைலை மட்டும்தானே பார்த்து எடுக்க சொன்னேன். அந்த கவரை எப்படி நீ பார்க்க நேரிட்டது என கேட்டான். அவள் முகத்தில் அவனை சந்தித்த பின் முதலாக கோப ரேகை உதயமாயிற்று. சொந்த வீட்டில் உளவு பார்த்து ஆராயும் கேவலம் எனக்கு தெரியாது. தற்செயலாக கீழே விழுந்து விட்ட கவர், விழுந்த வேகத்தில் வெளியே வந்துவிட்ட காகிதம், அவ்வளவுதான்.
ஏதோ முக்கியமான பேப்பர் என எடுத்து வைக்கும்போது அப்பா பெயர் கண்ணில் பட்டது என்றாள் அவள் ரோஷத்துடன். வருத்தத்துடன் முறுவலித்து, சாரிம்மா என அவள் கையை அழுத்தினான் அவன். ஆனால் நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பார்த்தாய் என்று கேட்கவில்லை. இப்படி ஏதேனும் நடந்திருக்கும் என்கிற யூகத்தினால் தான் எப்படி பார்க்க நேரிட்டது என்று கேட்டேன் என விளக்க அவள் முகம் தெளிந்தது. பவி, நீ கவரை பார்த்தது எனக்கு கொஞ்சம் பின்னடைவுதான். ஏனென்றால் உன் சித்தியை சந்திக்கும் முன் எல்லாவற்றையும் உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இருந்தேன். கவரை நீ பார்த்திருக்காவிட்டாலும் கூட இன்று உன்னிடம் இதை பற்றி பேசுவதாகத்தான் இருந்தேன். இதை நீ நம்ப வேண்டும் பவி, நம்புவாய்தானே என கலக்கத்துடன் கேட்டான் அவன். ஒரு கணம் அவனையே நேராக பார்த்திருந்தாள் பவதி. பின் முறுவலித்து, நம்புகிறேன் என்றாள். அடைத்திருந்த மூச்சை வெளியிட்டவன், தேங்க்ஸ் டா என்றான். ஆனால் என்னிடம் முன்பே சொல்ல முயலாதது எனக்கு கோபம்தான் என்றாள் அவள் தெளிவாக. அதற்கு காரணம் உண்டுடா, பேச வேண்டும் பவி என்றவன் அவள் கை பற்றி அழுத்தி, சாப்பிட்டு விட்டு வா பேசுவோம் என்றான். ஒரு கணம் யோசித்தவள், சரி, நீங்கள் என வினவ, நான் அவர்களுடனே சாப்பிட்டு விட்டேன்மா, நீ போய் சாப்பிட்டு விட்டு வா, அதற்குள் நான் ஸ்மிருதிக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து விட்டு வருகிறேன் என்றபடி செல்லை எடுக்க, அப்படியே டெல்லி சென்றிருக்கும் உங்கள் பார்ட்னர் ரோஹித்திற்கும் போன் செய்ய வேண்டும் என்கிறீர்களே என பவதி நினைவுறுத்த முறுவலித்து, காரில் வரும்போது அவளிடம் பேசிவிட்டேன்டா என்றான் அவன். பவதி சாப்பாட்டை முடித்து கொண்டு விரைவாகவே திரும்பி வந்து, இப்பொழுதாவது சொல்லுங்கள் என்றபடி எதிர் சோஃபாவில் அமர்ந்தாள். அருகில் அமராததும் இப்பொழுது சொல்லுங்கள் என்று சொல்லாமல் இப்பொழுதாவது சொல்லுங்கள் என்கிற வார்த்தை பிரயோகத்திலும் ஒளிந்திருந்த மனைவியின் கோபத்தை உணர்ந்தவனாக ஒரு பெருமூச்சுடன் ஆரம்பித்தான் புவனரஞ்சன். பவி, அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம்தான். அதனாலேயே சொந்த பந்தம் என்று அவ்வளவு ஒட்டுறவாக யாரும் கிடையாது. ரங்கராஜன் அங்கிளை தவிர என்று முன்பே உன்னிடம் சொல்லி இருக்கிறேன். எடுத்து செய்ய என் பக்கம் ஆள் இல்லை என்பதாலோ என்னவோ என் திருமண பொறுப்பை மனப்பூர்வமாக தன் கையில் எடுத்து கொண்டார். என் மீது மிகவும் பாசம் வைத்திருந்த அவர் ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்தார். அடடே, வாருங்கள் அங்கிள், என்ன அதிசயம் இது என சிரித்தபடியே ரங்கராஜனை வரவேற்றான் புவனரஞ்சன். நீ ஃபேக்டரி கிளம்பும் முன் பிடித்து விட வேண்டும் என்றுதான் இவ்வளவு காலையிலேயே புறப்பட்டு வந்தேன். உன்னை பிடித்தும் விட்டேன். இனி உனக்கு பிடிக்க வேண்டியதுதான் பாக்கி என சிரித்தவாறு அமர்ந்தான். என்ன அங்கிள் சொல்கிறீர்கள் என்றவாறே இன்டர்காமில் அவர் அருந்துவதற்கு எடுத்து வர சொல்லிவிட்டு அவர் அருகே அமர்ந்தான் புவனரஞ்சன். தோ பார், அருமையா 2 ஜாதகங்கள் வந்திருக்கிறது. இரண்டுமே உன் ஜாதகத்தோடு பொருந்துகிறது. உனக்கு யாரை பிடித்திருக்கிறது என்று சொல், முடித்து விடுவோம் என்றார் அவர் உற்சாகமாக. அவர் நீட்டிய போட்டோக்களை அவர் மீதிருந்த மரியாதையின் காரணமாக கை நீட்டி வாங்கி கொண்டவன் அவற்றில் பார்வையை துளி கூட பதிக்காமல் கிண்டலுடன், எந்த காலத்தில் அங்கிள் இருக்கிறீர்கள்? போட்டோவை பார்த்தால் போதுமா? அதை பார்த்த இவள் எனக்கு காலத்திற்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் கை கொடுப்பாள் என முடிவு செய்து விட வேண்டுமாக்கும் என கேட்டு சிரித்தான். அவர் அசராமல், முதலில் படத்தை பாருடா, உனக்கு முதலில் பிடிக்கட்டும், பிறகு உன் சந்தேகத்தை எல்லாம் உரிய முறையில் தீர்த்து கொண்டு விடுவோம் என்றார் அவர். அவர் வற்புறுத்தலுக்காக கையில் இருந்த படத்தில் பார்வையை பதித்தான். மிக அழகான முகம், நல்ல தந்தம் போன்ற நிறம், பார்க்க மிகவும் அழகாகவே இருந்தாள். அதனால் என்ன? அப்படி பார்த்தால் இவளை விடவும் அழகான பல பெண்களை இந்த மும்பையில் அவன் பார்த்திருக்கிறான் தானே. ஏன், அவன் செக்ரட்டரி ஸ்மிருதி கூட இந்த பெண் போல அழகுதானே. ஆனால் தனக்கு எந்த சலனமும் ஏற்பட்டதில்லையே என்று எண்ணியவாறே இயல்பாக அடுத்த படத்தை பார்த்தான் அவன். சில கணங்கள் அதிகமாகவே ஊன்றி பார்த்தான். நெருக்கமாய் வாழை மரங்கள் பின்னணியில் தெரிய இளஞ்சிவப்பு சுடிதாரில் புன்னகைத்த அழகிய இளமுகம் அவன் கருத்தை சுண்டி இழுத்தது. சொல்லப்போனால் முன்னாடி பார்த்த போட்டோவில் இருந்த பெண் இவளை விடவும் அழகு. ஆனால் இவளை பார்த்தவுடன் மட்டும் அவன் மனதில் ஏதோ ஒரு மாற்றம், ஈர்ப்பு, சந்தோஷம் உண்டாவதை ஆச்சரியத்துடன் உணர்ந்தான். அடிக்கிற பளிர் நிறமாக இல்லாமல் தமிழ் நாட்டிற்கே உரிய இதமான இளமஞ்சள் நிறம், அழகிய நெற்றியில் வில் புருவங்கள் நீண்டு வளைந்திருக்க அதன் அடியில் அழகிய, மிகவும் அழகிய பேசும் விழிகளையும் மாதுளை இதழ்களும் மாம்பழ கன்னங்களும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றியது புவனரஞ்சனுக்கு.
என்னப்பா, போட்டோவை பார்த்து முடிவு செய்வது எப்படி என நீ ஆட்சேபித்து ஒரு 10 நிமிடம் இருக்குமா? இப்போது அப்படியே அந்தர் பல்டி அடித்து விட்டாய் போல தெரிகிறது என கிண்டலில் இறங்கினார் ரங்கராஜன். அங்கிள் ப்ளீஸ் ஓட்டாதீர்கள் என சிரித்தான் புவனரஞ்சன். அப்படி வா வழிக்கே, உன் வயது என் அனுபவமாக இருக்கும். எத்தனை பேரை இப்படி பார்த்திருப்பேன் என மேலும் கிண்டல் அடித்துவிட்டு, என்ன புவன், பேசி முடித்து விடலாம் தானே என வினவ சம்மதமாய் என்று புன்னகைத்தான் புவனரஞ்சன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.